Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, the perfect ரவா. அதிசயா, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. இல்லை பக்கத்து தெருவில் தானே எங்கள் வீடு இருக்குது, வா எங்கள் அப்பா அம்மா பார்க்கணுன்னாங்க, உங்கள்கிட்ட பேசணுன்னாங்க வான்னு சொல்லி உடனே அவர் ஃபோன் பேசிக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அம்மா நீ உள்ளே போமா நான் வரேன்னு சொல்லிட்டு தாத்தா கூப்பிட்டு போமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தாத்தா கூட்டிகிட்டு மருத்துவமனையில் போகும்போது பைக்கில் ஏறி இந்த பையன் கூட போயிருக்காரு. இவர் நேராக கொண்டு வந்து அவங்க வீட்டு வாசலில் விட்டுருக்காரு. இன்னும் அப்பா அம்மா இருக்காங்கன்னே வீடு பூட்டியிருக்கேன்ற ஒரு வார்த்தை தான் முதல் முறை கேட்டிருக்காரு. கெட்ட வார்த்தையில் உடனே தான் இங்கே நான் சொல்லியிருக்கேனடா, எங்கள் அக்காவுக்கு பின்னாடி வரக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப யாருன்னா ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன ஜாதி, நாங்கள் என்ன ஜாதி அப்படின்னு. இந்த வேடிக்கை என்னென்னா, மணிமுத்தாரில் டியூட்டியில் இருக்கிறாங்க தாயார், ராஜபாளையத்தில் அப்பா டியூட்டியில் இருக்கார் அப்படின்னா, சம்பவம் நடந்த 20 நிமிடத்தில் அவங்க அப்பா அம்மா அங்கே வந்துடுறாங்க. அதுதான் சந்தேகத்தை கிளப்புது எல்லாம். இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கறதுனா யார் இந்த கிருஷ்ணகுமாரி, யார் இந்த சரவணன், அவங்க போட்டோ வெளியிடவே இல்லை. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த டைம்ல அவங்க தலைமறைவா தான் இருக்கிறாங்க. ஒரு ரெண்டு எஸ்ஐ தலைமறைவா இருக்காங்கன்னு சொல்றது ரொம்ப கேவலம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டையே மீண்டும் உலுக்கி இருக்கு ஒரு சம்பவம். மீண்டும் ஒரு ஆணவ கொலை நெல்லையில். கவின் செல்வ கணேஷ் அப்படின்ற ஒரு 27 வயது ஐடி ஊழியர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. சொல்லுங்கள் சார், மீண்டும் ஆணவ கொலை தடுக்கிறதுக்கு தனி சட்டம் வேணும்னு போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கோம். குறைந்தபாடு இல்லை, மீண்டும் பட்டப்பகலில் ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு உயிர் பறி போயிருக்கு. என்ன நடந்துச்சு சார்? குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஹானர் கில்லிங் தான் இது. அது கண்டினியூவாக நெல்லையிலே நடக்கிறது தான் ஹைலைட். இதில் தொடர்ந்து நெல்லை ஹானர் கில்லிங்கில் இதுவும் ஒன்று. அடுத்து என்னடா நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு மேலே, மதியம் 3 மணிக்கு மேலே, 2:30-3 மணிக்கு மேலே இந்த சம்பவம் நடந்ததா தகவல். கவின் செல்வ கணேஷ் ஒரு பேர், 27-28 வயசை சார்ந்தவர், ஒரு மென் பொறியாளர். அவர் துறைப்பாக்கத்தில் இருக்க ஒரு பெரிய நிறுவனம், மென்பொருள் நிறுவனத்தில் வந்து ஒரு நல்ல பணியில் இருக்கார். 1.5 லட்சம் ரூபாய் மாதத்திற்கு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல பணியில் இருக்கார். ஒரு தந்தை யார் அப்படின்னா, அவர் பேர் சந்திரசேகரன் பேர். அவர் வந்து ஒரு விவசாயியாக இருக்கார், விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கார். அங்கே நிறைய வசதியான நிலங்கள் உள்ள நபர்கள். தாயார் வந்து தமிழ்ச்செல்வி, அரசு பள்ளியில் வந்து ஆசிரியையாக இருக்காங்க. இவருக்கு படுகொலை செய்யப்பட்ட கவின் செல்வ கணேஷுக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார். அவரும் சென்னையிலே ஒரு நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கார். இப்போ தான் வந்து படிப்பை முடிச்சுட்டு வந்து. இவங்க பேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுக மங்கலத்தை சார்ந்தவங்க தான் இவங்க நேட்டிவ். இவங்க தாத்தா பேர் வந்து செல்லதுரைன்னு பேர். அவர் தான் அந்த ஃபேமிலிக்கே பேஸு. 30 ஆண்டு காலம் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவராகவே இருந்திருக்கார். அப்போ 30 ஆண்டு காலம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காரு. ஒரு 15 ஆண்டுகள் அந்த மாவட்டத்தில் இருக்க விவசாய அணி பொறுப்புலேயும் அணியிலையும் இந்த ஒரு தலைவராகவும் இருந்திருக்காரு. வசதியில் படிப்பில் யாருமே குறைச்சல் கிடையாது. ஆனால் சமூகம் பின்தங்கிய சமூகத்தை சார்ந்தவர்கள், பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பட்டியலினன்று நம்ம பெருசாக கொண்டு வந்து அடைக்கிற முடியாது. அவர் வந்து அதில் ஒரு பிரிவை சார்ந்தவர். இவங்க வந்து அங்கே தூத்துக்குடியில் இருக்கும்போது, அங்கே தூத்துக்குடியில் அப்போது இருவர், அதாவது சரவணன் அவருடைய மனைவி கிருஷ்ணகுமாரி, இவங்க இருவருமே வந்து காவல்துறையில் இருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர். இப்போது அவங்க வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க, சார்பு ஆய்வாளராக இப்போது இருக்காங்க. இப்போது அவங்க இருக்காங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க காவலர்களாக இருக்கலாம், முதல்நிலை காவலராக வந்திருக்கலாம், இப்போ 2 பேருமே எஸ்ஐ ஆகிருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம். பட் இவங்க தூத்துக்குடியில் இருக்கும்போது இந்த குடும்பமும் தூத்துக்குடியில் வசிக்குது. அப்போது இவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க. இந்த சரவணன் கிருஷ்ணகுமாரிக்கு வந்து மூத்த மகள் வந்து பேர் வந்து சுபாஷினி. அவங்களுக்கு வந்து 26-27 வயசு தான் இருக்கும். இரண்டாவது வந்து ஒரு மகன் சுர்ஜித். இவரும் அந்த சுபாஷினி வந்து
சித்த மருத்துவம் படித்ததா பலர் சொன்னாலும் ப்ளஸ் அவங்க வந்து கல்லூரி பள்ளி படிப்பை முடிஞ்சிட்டு பிசியோதெரபிஸ்டாகவும் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. 2வது மகன் அவங்களுக்கு சுர்ஜித்ன்னு சொல்லிட்டு 2வது அந்த பையன் வந்து பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அவரும் கல்லூரி படிப்பை முடித்தா 24 வயது நபர். இந்த 2 குடும்பமும் வந்து தூத்துக்குடியில் இருக்கும்போதே குடும்ப ரீதியாகவே ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க. அவங்க பள்ளியில் வந்து இந்த சுபாஷினியும் அந்த கவின் இவர்கள் இருவருமே பள்ளியில் வந்து ஒன்றா படிச்சிருக்கோங்க. 11ஆம் வகுப்புலேருந்து இவங்க வந்து பழகுறாங்க, ரொம்ப நெருக்கமாக பழகுறாங்க 11ஆம் வகுப்புலேருந்து. அதன் பிறகு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சரவணன் கிருஷ்ணகுமாரின்றவங்க பாளையங்கோட்டையில் கேடிசி நகரில் வந்து பகுதியில் இருக்க ஒரு இடத்துல சொந்தமாக வீடு வாங்கிட்டு அவங்க அங்கே கட்டிட்டு வந்துடுறாங்க. எங்கள் பாளையில் வந்து அங்கே வந்துடுறாங்க. இவங்களும் வந்து தூத்துக்குடி அந்த அவங்க ஊர் பக்கத்தில் அந்த முத்து ஆறுமுக மங்கலத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு வந்துடுறாங்க. இவங்களும் இப்படி வந்து இந்த பெண் என்ன பண்ணுறாங்க, சுபாஷினி வந்து அங்கே கேடிசி நகரில் இருக்க அஷ்டலட்சுமி நகர்னு ஒரு இடம். அந்த அஷ்டலட்சுமி நகரில் வந்து ஒரு தனியார் மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குது. அது சித்த மருத்துவமனையாக இருக்கும், இல்லை பிசியோதெரப்பி கால் சரி பண்ணுற மருத்துவமனையாக இருக்கும். இங்கே வந்து அவங்க பணிபுரிஞ்சிட்ருக்காங்க. இந்த நேர இவங்களுக்குள்ள இந்த கவினுக்கும் சுபாஷினிக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது. இது முன்னாடியே வந்து இவர்கள் குடும்பத்தினர் இருவருக்குமே வந்து கூப்பிட்டு, அதாவது அந்த பெண் வீட்டார் அந்த சரவண் அவர் வந்து இப்போது வந்து சார்பு ஆய்வாளராக ராஜபாளையம் பெட்டாலியனில் 9வது பெட்டாலியனில் அவர் பணிபுரிகிறார் சார்பு ஆய்வாளர். அவங்க மனைவி கிருஷ்ணகுமாரி வந்து மணிமுத்தாறு பெட்டாலியன் அங்கே அப்படி தான் இருக்கும், மணிமுத்தாறு ஸ்குவாட்ரு அங்கே வந்து அவங்க சார்பு ஆய்வாளராக இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்போ பணியில் இருக்கிறாங்க, சார்பு ஆய்வாளர் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் பணியில் இருக்காங்க. இப்போ அவங்க பொண்ணு வேலை பார்த்துட்ருக்கு, 26 வயசு. 2மே எல்லாமே மேஜர் தான், மைனரே கிடையாது, எல்லாமே மேஜர். பட் இவங்க வந்து அதாவது எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம், இருந்தாலும் உதாரணத்துக்கு சொல்லணும், ஆதிக்க சாதியினர் அப்படின்ற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இருக்குது. அது இருந்ததுனால தான் இப்போ இது நிலைந்து. அப்படி ஒரு வார்த்தையே கிடையாதுன்னு வச்சுக்க நம்மளை பொறுத்தவரை. ஆமாம். 2வது இவங்க வந்து இந்த பையனும் அந்த பொண்ணும் நெருக்கமாக பழகி அது காதலாக மலர்கிறது இவங்க 2 பேருக்குள்ள. இதுக்கு நடுவில் வந்து அந்த பையன் வந்து சென்னையில் வந்து வேலை செய்கிறாரு. சென்னையில் ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளத்தில் இருக்கார். அடிக்கடி ஊருக்கு வரும்போது அவர் பைக் எடுத்துகிட்டு வந்து இவங்கள எங்கே இருக்காங்களோ இதை பார்த்துட்டு போவார். இவர் இங்கே வந்து பார்க்குறத அவங்க தம்பி அடிக்கடி அவங்க தந்தை தாயார்கிட்ட சொன்னோன்னே இவங்க தாய் தந்தை, இந்த பெண்ணோட தாய் தந்தை பல முறை வந்து எச்சரிச்சிருந்துருக்காங்க. யாரை பொண்ணை கண்டிக்கிறாங்களோ இல்லையோ தெரியல, இவங்களை கூப்பிட்டு இந்த பையன் வீட்டை கூப்பிட்டு எச்சரிச்சிருந்துருக்காங்க, முன்னாடியே வான் பண்ணியிருந்திருக்காங்க. இதுக்கு நடுவில் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க 2 பேர்னா தாய் தந்தை இருவருமே குறையாமல் 25 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு 7-8 வருஷம் சர்வீஸ் இருக்கலாம். அப்போ 25 வருஷம் அவங்க காவல் பணியில். அப்போ 25 வருஷம் அவங்க வந்து பப்ளிக் சர்வீஸில் இருந்தும் அவங்க வந்து அந்த ஜாதி வெறி அவங்களுக்குள்ளே இருக்குன்றதுல அவங்களோட பிள்ளை வளர்ப்பில் தெளிவாக தெரிஞ்சிச்சு. சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு சாதினா என்னன்னு இன்ன வரைக்கும் தெரியாது. திருமணம் போகும்போது தான் கூட படித்த பையன் என்னடா உனக்கு தலைப்பாலாம் கட்டியிருக்காங்க, நீங்கள் என்ன அப்படின்னு அப்போ தான் அது தெரிய வரும். அப்போது இந்த பெற்றோர்கள் வளர்ப்பை பொறுத்து தான் சாதின்றது ஒன்று இருக்குது. அப்போது இந்த 2 பேருமே காவல்துறை பணியில் இருந்துக்கிட்டு ஒரு பிள்ளைகளையே ஒழுங்காக ஜாதி வெறியோடு வளர்ந்துருக்காங்கன்னா, இவங்க தன்னுடைய 25 ஆண்டு கால சர்வீஸில் எல்லா வழக்கையும் எல்லா புகார்தாரரையும் அவரையும் ஜாதி ரீதியாக அணுகிருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? கூட இருக்கவங்களே அப்படிதான், சக காவலர்களையும் சக அதிகாரிகளையும் அப்படிதான் பார்த்துருப்பாங்க. வேற அந்த அதிகாரி வந்தால் வேற ஜாதியாக இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு மேலே ஒரு இவங்க பாஷையிலே தாழ்த்தப்பட்டவர், மனிதன் வந்து தாழ்த்தப்பட்டவனே கிடையாது, யாருனாலையும் யாரும் தாழ்த்தப்பட்டவங்க கிடையாது. ஆனால் இவங்க பாஷையில் ஒரு உயர் அதிகாரி தாழ்த்தப்பட்டவர் வந்துட்டாருன்னா அவரை மதிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இவங்க சரியில்லாதவர்கள் அதில் தெளிவாக தெரிஞ்சிச்சு. இதுக்கு நடுவில் இந்த பையன் அவங்க தாத்தா இந்த கவின் செல்வ கணேஷோட தாத்தா வந்து ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி கீழே விழுந்து அவருக்கு காலில் அடிபட்டுருச்சு. அடிபட்டோன்னா அவரை திருச்செந்தூர் மருத்துவமனையில் வச்சு பார்த்துருந்துருக்காங்க. இந்த பொண்ணும் இந்த பையனும் நல்லா பேசிக்கொள்கிறவங்க. பேசும்போது இந்த பொண்ணு சொல்லியிருக்கு, தாத்தாவை கூட்டிகிட்டு வாங்க, நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துறேன், அது நல்லா ஆகிடும் அப்படின்னு சொன்னோன்னே
இந்த பையன் என்ன பண்ணுறாரு, தாத்தா போய் கூப்பிட்டுக்கிட்டு இவங்க அம்மா தமிழ்ச்செல்வியும் கூட கூப்பிட்டுட்டு போகிறாரு. இது வரைக்கும் வராத தகவல்னா அவங்க தமிழ்ச்செல்வி அவங்க தாயாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க தாயாரையும் கூப்பிட்டு போகிறாரு. அவங்க மாமாவும் கூட வராரு. அதான் இவர் தம்பியும் வராரு. இவர் தம்பியும் கூட வராரு. அவங்க தம்பியும் கூட கூப்பிட்டு போகிறாங்க. நேராக மருத்துவமனைக்கு, அதாவது எங்கே இருக்குதுன்னு அதை சொன்ன மாதிரி பாளை கேடிசி நகர் அஷ்டலட்சுமி நகரில் இருக்க தனியார் மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது இந்த தகவல் வந்து இந்த சுபாஷினியோட தம்பி சுர்ஜித்துக்கு தெரியுது. 24, 25 வயது ஆகக்கூடிய அந்த சுர்ஜித் படித்து முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு இன்னும் வேலைக்கு சரியாக போகல. வேலைக்கு போயிருந்தா, சென்னைக்கு வந்தால் அவன் வேலைக்கு போயிருந்தா தானே அவன் எல்லாரும் கூடயும் பழகும் போது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் தான் அங்கே ஊர்லேயே தானே இருக்காங்க. உடனே அவனுக்கு தகவல் தெரியுது. தகவல் தெரிஞ்ச உடனே இவங்க அப்போ தான் வந்து உள்ளே ஒரு பேஷண்ட் இருக்காங்க, உள்ளே கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணு கூப்பிடுது. கூப்பிட்ட உடனே அவங்க அம்மாவும் அந்த தாத்தாவும் உள்ளே போகிறாங்க. போகும்போது அவங்க தம்பி ஃபோன் பண்ணுறான். யார்? சுர்ஜித். ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட பேசணும், எங்கள் அப்பா அம்மா உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. கவினுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னோம், நீங்கள் வந்திருக்காமே அப்படின்றாங்க. இல்லை பக்கத்து தெருவில் தானே எங்கள் வீடு இருக்குது, வா எங்கள் அப்பா அம்மா பார்க்கணுன்னாங்க, உங்கள்கிட்ட பேசணுன்னாங்க, வான்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் ஃபோன் பேசிக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அம்மா நீ உள்ளே போமா நான் வரேன்னு சொல்லிட்டு தாத்தா கூப்பிட்டு போமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தாத்தா கூட்டிகிட்டு மருத்துவமனையில் போகும்போது பைக்கில் ஏறி இந்த பையன் கூட போயிருக்காரு. இவர் நேராக கொண்டு வந்து அவங்க வீட்டு வாசலில் விட்டுருக்காரு. இன்னும் அப்பா அம்மா இருக்காங்கன்னே வீடு பூட்டியிருக்கேன்ற ஒரு வார்த்தை தான் முதல் முறை கேட்டிருக்காரு. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது நடந்திருக்கு. அந்த பகுதி அவ்வளோ காமான இடமா இருக்குது. யாரும் வெளியே வரல. சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியுது. இப்போ என்ன ஆகிடுதுன்னு கேட்டால், வந்த உடனே உன்னை இவர் சொல்கிறார், இல்லை உன்னை தான் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே, நீ எதுக்கு இங்கே வர, எங்கள் அக்காவை பின்னாடி வரக்கூடாதுன்னு உன்னை சொல்லியிருக்கேனே. அதே பலர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, தங்கச்சின்னு தவறாக பதிவு பண்ணிட்டாங்க. பலர் அவசரமாக சம்பவம் நடந்த உடனே கொடுக்கணுன்னா இவங்க இந்த சுர்ஜித்தோட அக்கா தான் சுபாஷினி. இவர்கள் வந்து இவன் வந்து என்ன பண்ணுறான், இவங்க தாத்தாக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கூப்பிட்டானே போய் வரான்னு இவங்களுக்கு தெரியாது. இந்த பையன் வந்தான் கூட்டிகிட்டு போகிறான், பேசுறது தானே போகிறோம். சரி அப்பா ஞாயிற்றுக்கிழமை அப்பா அம்மா லீவில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். அப்பா அம்மா லீவில் இருக்காங்க, உன்னை பேசுகிறேன். அப்பா அம்மா லீவில் தானே இருக்காங்க, எதுக்கு வீடு பூட்டி இருக்கும்போது இங்கே கூட்டின்னு வர ஏண்டா, உன்னை தான் வந்து கெட்ட வார்த்தையில் உன்னை தான் இங்கே நான் சொல்லியிருக்கேனடா, எங்கள் அக்காவுக்கு பின்னாடி வரக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப யாருன்னா ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன ஜாதி, நாங்கள் என்ன ஜாதி அப்படின்னு ஒரு மாதிரி கெட்ட ஆபாசமான வார்த்தைகளில் பேசியிருக்காரு. வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் இருந்தாங்களா? யாருமே இல்லை. இதெல்லாம் வந்து அங்கே இருந்த சிசிடிவி காட்சியில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. சிசிடிவி தான் இப்போ எல்லா இடத்துலையும் ஆடியோவோட வந்துருச்சு. ஆனால் வீட்டில் வந்து நாய் குறைச்சா கூட ஆடியோ கேட்குமே. வீட்டில் வந்து அந்த போலீஸ்காரங்களான பெட்ரோல்கள் இல்லை. அதுதான் இவனுக்கு இந்த பையனுக்கு கவினுக்கு சந்தேகமாக இருக்குது. உடனே அடுத்த செகண்ட் பேசும்போது என்ன பண்ண, அடுத்த செகண்டு அதாவது வத்தல் பொடி, அந்த ஊர் பாஷையில் வத்தல் பொடின்றாங்க, மிளகாய் பொடி. வத்தல் பொடி தான் அவங்க வார்த்தை பிரயோகம் வந்து வத்தல் பொடி. மிளகாய் பொடி எடுத்து தூவிருக்காரு. தூவிட்டு உடனே இருசக்கர வாகனத்தில் இருந்த கத்தி எடுத்து சரமாரியாக வெட்டிட்டு ஸ்லோவாக வெட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக போயிட்டார். நேராக பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் போயிட்டு பதட்டம் இல்லாமல் போயிட்டு, நான் கொலை பண்ணிட்டேன், எங்கள் அக்கா ஒருத்தன் வந்தான், இந்த ஜாதிகாரன் வந்தான், நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பையனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடியாந்து, இந்த பையன் வீடு இங்கே தானே இருக்கும் அப்படின்னு ஓடியாந்து அந்த பொண்ணோட வந்து பார்க்குறாங்க. இங்கே வந்து அதுக்குள்ளே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அந்த பொண்ணையும் கூட்டிட்டு தான் வந்தால் பார்க்குறாங்க. இல்லை, அந்த பொண்ணு அங்கே இருக்குது, உங்கள் வீடு எங்கே, உங்கள் தம்பி தான் கூப்பிட்டு போனார்னா இங்கே தான் இருக்காருன்னா ஃபோன் பண்ணும்போது தெரியல. கொஞ்ச நேரத்தில் அந்த பரபரப்பு ஒரு மணி நேரம் எங்கே இருக்காங்க இந்த பரபரப்பில் உடனே பார்க்குறாங்க. அதுக்குள்ளே இங்கே ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பாட்லேயே இறந்துட்டார். அடுத்த செகண்டு காவல்துறை வந்து விசாரணை மேற்கொள்ளுது. விசாரணை மேற்கொள்ளணும்னா முதல் 4 பிரிவில் வழக்கு பதிவு செய்கிறாங்க. 4 பிரிவில் பதிவு செய்கிறாங்க. இதில் வேடிக்கை என்னென்னா, மணிமுத்தாரில் டியூட்டியில் இருக்கிறாங்க தாயார், ராஜபாளையத்தில் அப்பா டியூட்டியில் இருக்கார். அப்படின்னா சம்பவம் நடந்த 20 நிமிடத்தில் அவங்க அப்பா அம்மா அங்கே வந்துடுறாங்க. அதுதான் சந்தேகத்தை கிளப்புது எல்லாருக்கும். வர முடியாது, பாசிபிள் இல்லை, அவ்வளோ தூரத்துலேருந்து வரவே பாசிபிள் இல்லையே. அப்போ இவங்க அதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. இதெல்லாம் திட்டமிட்டு ப்ரீ பிளான்டாக பண்ணது தானே சார். ஏன்னா சில பேர் வந்து அந்த செகண்டில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கோவத்தில் ஏதாச்சும் வெட்டலான்ட்டு. ஆனால் இந்த பையன் வந்து கரெக்டாக ரெடியாக அருவாவில் பிளான் பண்ணி
அவனை வந்து வெட்டணும் இல்லை கொலை பண்ணணுன்ற முடிவில் தான் ப்ரீ பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இந்த பேரண்ட்ஸுக்கும் அது தெரிஞ்சிருக்குன்னு தான் இப்போ இந்த பையன் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பொண்ணு அவங்க தாத்தாவை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கு. இவன் கூட்டிகிட்டு வந்த உடனே ஒரே பகுதி அருகேன்றதுனால இந்த பகுதியில் அந்த பையனுக்கு யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருக்கலாம். உங்கள் அக்காவை லவ் பண்ணுற பையன் குடும்பத்தோடு வந்திருக்காண்டா அப்படின்னு எதேச்சா சொல்லி வந்திருக்கலாம். அவங்க அப்பா அம்மா அவனை அடுத்த வாட்டி வந்தால் விட்டுறாதரான்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அவன் வந்த உடனே அவனை வெளுத்து விட்றணுண்டான்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு காரணங்களாக இருந்திருக்கும். ஆனால் இப்போதைக்கு அந்த கவின்குமார் வீட்டில் இருக்குன்னு சொன்னால் இந்த பொண்ணு உடனேயாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு வர சொன்னனால தானே நாங்கள் போகிறோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு என்ன ஆகிடுது, உடனே பாளையங்கோட்டை இதில் வந்து உடற்கூறு ஆய்வுக்காக பாடியை வச்சுட்டு மறுநாள் இந்த 28ஆம் தேதி நேற்று மதியம் வந்து, அதாவது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம், அவருடைய சொந்த ஊர், அதாவது கவினோடைய சொந்த ஊரில் 28ஆம் தேதி நேற்று திருச்செந்தூர் டு தூத்துக்குடி சாலையில் வந்து முக்காணின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து அவங்க உறவினர்கள் எல்லாரும் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. சாலை மறியலில் ஈடுபட்டோன்னா ஒரு 2 மணி நேரம் வந்து ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் நிற்க ஆரம்பிச்சிடுச்சு. நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம். ஒருத்தர் கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி இருக்க இடத்துக்கு அவங்க உறவினர் யாருமே போகவே இல்லை. எல்லாருமே வந்து இங்கே அவங்க சொந்த ஊருக்கிட்டேயே வந்து சாலை மறியலில் இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மாவை கைது செய்து ஆகணும். கேஸ்லேயே வந்து அவங்க பேர் சேர்த்துல அவங்க பேரண்ட்ஸோட. ஆமாம், அதற்கு நேற்று மதியானத்துக்கு மேலே தான் அவங்க பெற்றோர்கள் பேர் சேர்த்தது மாதிரி. அதாவது பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்கிறாங்க. இப்போ என்னென்ன பிரிவுன்றதை நம்ம சொல்லிடலாம். 296B இது எல்லாமே பிஎன்எஸ், ஐபிசிலேருந்து எல்லாம் பிஎன்எஸ்ஸாக மாற்றப்பட்டது. 296B 103/1 செக்ஷன் 1 49 பிஎன்எஸ். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 49 பிஎன்எஸ் 103/1 என்னன்னு கேட்டால், அதாவது தூண்டி விடுதல், ஆபாசமாக வார்த்தைகளை பேசுதல், கொலை செய்வதற்கு உடந்தையாக இருத்தல், அது இல்லாமல் 3 அதாவது RW ரெட் ஆக்ட்னு பேர் 31R11 3 அண்டர் செக்ஷன் 1/S1 32 அண்டர் செக்ஷன் V வேறு ஒன்று. அப்புறம் SC/ST POA அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி, அதான் PAO அது. அண்டு SC/ST இந்த பிரிவில் வழக்கு 6 பிரிவில் வழக்கு பதிவு செய்கிறாங்க. வழக்கு பதிவு செய்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இது வந்து SC/ST வந்துருச்சு. இது ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி PAO அப்படின்னு இது வந்து டிஎஸ்பி தான் இந்த வழக்கை பதிவு செய்ய முடியும். நம்ம ஊரை பொறுத்தவரை ஏசினும், அங்கே சிட்டின்றனால அங்கே டிஎஸ்பி, நீங்கள் எஸ்ஐன்னு கூட உதவி ஆணையர்னு வச்சிடலாம். இப்போ பாளையங்கோட்டை காவல் உதவி ஆணையர்னு வச்சிடலாம். சுரேஷ் அப்படின்னு ஆய்வாளர் வந்து காசி பாண்டியன் சொல்லிட்டு இப்போ இந்த வழக்கை வந்து அவங்க முறையாக விசாரிச்சு தான் ஆகணுன்ற ஒரு தீர்க்கமான ஒரு வந்துச்சு. ஏன்டா இந்த செக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு டிஎஸ்பி தான் இதை ஐஓவாக இருக்க முடியும். இதுக்கு அவர் சரியாக விசாரிக்கலைன்னா அவர் மேலே இந்த வழக்கு பதிவுப்படும். இதில் இவ்வளோ நெறிமுறைகள் இந்த செக்ஷனில் இவ்வளோ சட்ட சிக்கல் இருக்குது. ஆனால் அதை தாண்டி சொல்கிறாங்களே சார், இப்போ அந்த குற்றவாளி போய் சரணையாக அடைஞ்சிட்டாரு. ஆனாலும் அந்த குற்றவாளியோட புகைப்படத்தை வந்து காவல்துறை வெளியிடறதுக்கு வந்து ஒரு நீண்ட நேரம் எடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆகுது. இன்னொன்று வந்து பாதிக்கப்பட்ட என்ன சொல்கிறது, அந்த குற்றவாளியோட பெற்றோர்கள் வந்து காவல்துறையிலே இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து விசாரணையில் வந்து சுணக்கம் ஏற்படும். எப்படியாச்சும் ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு தானே இங்கே பாதிக்கப்பட்ட மாணவனுடைய அவருடைய பெற்றோருடைய சாலை மறியலில் ஈடுபட்ட உடனே அந்த பையனின் சமூகத்தினர் அமைப்பை சார்ந்தவங்க பலர் வந்துட்டாங்க. பலர் வந்ததுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட உதவி ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவர் என்ன சொல்கிறாரு, நேற்று மதியம் பேச்சுவார்த்தை நடத்தும் போது 24 மணி நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஏன் அவங்கள கைது செய்யலை, பெற்றோர்களை ஏன் கைது செய்யல, சஸ்பெண்டே சொல்ல பணி நீக்கம் செய்யணும். அதாவது பணியில் நிரந்தர பணி நீக்கம் செய்யணும். அதாவது அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாவே அவங்க பணி நீக்கம் பண்ணி தான் ஆகணுன்ற இந்த விஷயத்தில் நீங்கள் ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னும் போது, இல்லை அவங்க பேரே நாங்கள் வழக்கில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு அடுத்து கொண்டு வரும் போது இங்கே நம்பகத்தன்மை குறைஞ்சோன்னா அப்போ ஏன் குற்றவாளி படத்தை நீங்கள் பப்ளிஷ் பண்ணலைன்னும் போது காவல் நிலையத்தில் எடுத்து அந்த பப்ளிஷை பண்ணுறாங்க. அது பழைய ஃபோட்டோ கிடையாது, காவல் நிலையத்தில் எடுத்த ஃபோட்டோ தான் அந்த சுர்ஜித்தோட ஃபோட்டோ. இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கறதுனா யார் இந்த கிருஷ்ணகுமாரி, யார் இந்த சரவணன், இப்போ அவங்க ஃபோட்டோ வெளியிடவே இல்லை. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்,
இந்த டைமில் அவங்க தலைமறைவாக தான் இருக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு ரெண்டு எஸ்ஐ தலைமறைவாக இருக்காங்கன்னு சொல்கிறது ரொம்ப கேவலம். ஆனால் அந்த வீடியோ வெளியாகும் போது அவங்க 2 பேரும் அரெஸ்ட் ஆகிருப்பாங்க. ஏன்டா அப்படி தானே உதவி ஆணையர் நேற்று வாக்குறுதி கொடுத்துருக்காரு. 24 மணி நேரத்தில் அவங்க 2 பேரையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. உச்ச நீதிமன்றத்திலையும் சரி, உயர் நீதிமன்றத்திலும் நீதிபதிகள் படு கேவலமாக இந்த மாதிரி ஆணவ கொலை, ஹானர் கில்லிங் பற்றி படு கேவலமாக திட்டிடணும். இவங்களுக்கு புத்தி வர மாட்டேது. எத்தனாம் நூற்றாண்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றதையும் அவங்களுக்கு. நீங்கள் நம்ம உதாரணமாக ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னா, சுர்ஜித் வேற ஒரு மாற்று சமூகத்தோட பெண்ணை போயிட்டு இந்த மாதிரி காதலிச்சிருந்தாருன்னா அவரை வெட்டியிருந்தா விடுவாங்களா அவங்க பெற்றோர்? அப்போது சாதாரண ஒன்றும் தெரியாத விவசாய குடும்பத்தில் படிப்பறிவு இல்லாத ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த ஒரு பையன் போய் வெட்டியிருந்தாலும் அவங்கள குறை சொல்லும் போது 2 பேரும் அரசு பணியில் காவல் பணியில் இருக்கும்போது, இப்போது காவல் பணியில் இருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் அரசு பணியில் அவங்க பப்ளிக் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 1/4 நூற்றாண்டு காலம் இவங்க திருந்தவே இல்லை. இவங்க வளர்த்த பிள்ளையே இவங்க இன்னைக்கு என்ன வருது, ஒரு லைசன்ஸ் இல்லாத பையனுக்கு, ஒரு சிறுவனுக்கு வண்டியை கொடுத்து ஓட்ட சொல்லி அந்த விபத்தை ஏற்படுத்தினா அந்த தந்தை தானே கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுறாரு. அப்போது இவ்வளோ பெரிய படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இழப்பு பார்த்திங்கன்னா அந்த பையனோட குடும்பத்தாருக்கு நல்லா சம்பாதிக்கக்கூடிய அதாவது இவர்களுக்கு அந்த சினிமா படத்தில் வர டயலாக் தான், நீயா இருக்க வரைக்கும் அவர்கள் உன் கண்ணுக்கு நாயாக தான் தெரிவாங்கன்ற மாதிரி. இவங்க எத்தனை ஆனாலும் இவங்க திருந்த முடியாது. இப்போ இவங்க பையன் எதிர்காலம் இந்த பிரிவுகளுக்கு, இப்போ நான் சொன்ன பிரிவுகள் எல்லாத்துக்குமே லைஃப் லாங் ஜெயிலில் இருக்கணும். நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இது லைஃப் தான், இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. உறுதியாக வாழ்நாள் சிறை தான் இவங்களுக்கு. இவருக்கும் சரி, இந்த தாய் தந்தைக்கும் கண்டிப்பாக அவங்களும் இதில் இந்த கேஸில் வந்துட்டாங்கன்னா கன்ஃபார்மாக வாழ்நாள் சிறை. காவல்துறையினரே சம்மந்தப்பட்டிருக்கனால என்ன சொல்கிறாங்கன்னா இதை சிபிஐக்கு மாற்றணும். ஏன்னா 2 எஸ்ஐகள் இருக்காங்க. ஸோ அதாவது எல்லா வழக்குமே சிபிஐக்கு மாற்றணுன்ட்டு மாற்றுக் கட்சியினரும் அமைப்பினரும் பாதிக்கப்பட்டவரும் சிபிஐன்னு எல்லா வழக்கையும் சிபிஐக்கு கொண்டு போகணுன்ட்டு சொல்லுவாங்க. சம்பவம் 27ஆம் தேதி நடந்திருக்கு. 27ஆம் தேதி அக்யூஸ்டு சரண்டர் ஆகிட்டார். தெரியும் ஓட முடியாதுன்னு. ஒருவேளை கெயிட் பண்ணியிருக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, தாய் தந்தை லோக்கல்லே காவல் நிலையில் பணிபுரிகிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ காவல்துறை அதிகாரிகளை தெரிஞ்சிருக்கும். அவங்க உறவினராக இருக்கலாம், இந்த ஸ்டேஷனில் பாளையங்கோட்டையில் இருக்கலாம், இல்லை இந்த பையன் போகிற இடத்துல எஃப்ஐஆர் போட்ட இடத்துல இருக்கலாம். இவர்கள் யாரும் இவர்களுக்கு இந்த வழக்கில் சப்போர்ட்டே பண்ண முடியாது. அப்படி பண்ணுறதா தெரிஞ்சால் அவங்க மேலே இந்த செக்ஷன்லாம் அவங்களுக்கும் சாரம். ஏன்ட்டா இதோட ஐஓ டிஎஸ்பி தான். அதான் டிஎஸ்பி ப்ளஸ் இந்த ஏசி அவங்க தான் இதோட ஐஓ வருவாங்க. ஆனால் நிச்சயமாக இந்த பையன் சுர்ஜித் லைஃப் வாழ்நாள் சிறை தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படி தான் இந்த பிரிவுகளின்படி இந்த தண்டனை தான் கிடைத்தாகும். இந்த தாய் தந்தைக்கு 15 ஆண்டோ இல்லை 15 ஆண்டுகளோ இல்லை வாழ்நாள் சிறையோ நிச்சயமாக ஏற்படும். அந்த தந்தை, அவங்க பாதிக்கப்பட்ட கவினின் தந்தை சொல்கிற மாதிரி அந்த பெண்ணையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணுன்ற மாதிரி அந்த பெண்ணையை தனிப்பட்ட முறையில் காவல்துறை பெண் காவல் அதிகாரிகள்லாம் வச்சு முறையாக விசாரிச்சுக்கிட்டு வரதா நம்மளுக்கு ஒரு தகவல் இருக்குது. ஆனால் தாய் தந்தை தலைமறைவாகவே முடியாது. சார் பேரை தாண்டி எந்த ஐடென்டிட்டியும் தெரியல, அவங்க ஃபோட்டோ என்ன எங்கே இருக்கு வரவே இல்லை. அதுதான் சந்தேகத்தை காவல்துறை மேலே பலருக்குமான விமர்சனம் வர்றதுக்கு காரணமே அவங்க ஃபோட்டோ தேட வேண்டியதே இல்லையே. 2 பேருமே காவல்துறையில் இருக்கவங்க, அவங்க ஃபோட்டோ பப்ளிஷ் பண்ணலாமே. இல்லை சார், நீங்கள் நடுவில் சொன்ன மாதிரி இது ஒரு பிளான் பண்ண ஒரு மர்டர். ஆனால் இதில் அவங்க அந்த பையனோட அவங்க அப்பா சொல்கிறது அந்த பொண்ணு தான் கால் பண்ணி கூப்பிட்டதுனால தான் நான் போனா அப்படின்னு போது, இப்போ அந்த பையனோட அம்மாவும் அதை தான் சொன்னாங்க கதறிக்கிட்டே. அவங்க அந்த பொண்ணு கூப்பிட்டதுனால தான் நாங்கள் வந்தோம், நாங்கள் திருச்செந்தூரில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எங்கள் மாமனாருக்கு, இவர் கூப்பிட்டதுனால தானே நாங்கள் வந்தோம் அப்படின்னா. அதாவது அவங்க கேட்குறாங்க, நாங்கள் உங்களை இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல கட்சிகளோட அறிக்கைகள் அறிக்கைகள் வந்துட்டுருக்கு. இப்போ நாளை மறுநாள் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அங்கே பாளையங்கோட்டை கிட்ட ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம், பல கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதாகவும் இது சம்பந்தமாக பல தகவல் வந்துட்டுருக்கு. இதுக்கு நடுவில் டிஎஸ்பி சொன்ன மாதிரி 24 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணுவார்னா இன்னொரு 4 மணி நேரம் தான் இருக்குது. இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அவங்கள நிச்சயமாக அவங்க தாய் தந்தையை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த பொண்ணோட எதிர்காலமும் கேள்விக்குறியாயிடுச்சு, அந்த பையன் குடும்பமும் போயிடுச்சு, இந்த பையன் லைஃபே போச்சு, அந்த கொலைகாரனோட லைஃபே போச்சு.
காவல்துறை இருவரும் காவல் பணியில் இருக்கனால எல்லாரோட பார்வையும் காப்பாற்றிடுவாங்களோ அப்படின்னா கூட இங்கே ஒரு உயிர் போயிருக்கு. அவங்க பெற்றோர் இந்த கவினோட பெற்றோர் என்ன சொல்கிறாரு, இது ஒரு கொலை இல்லைங்க, 300 ஆணவ கொலை நடந்திருக்கு திருநெல்வேலியில் மட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது தான் நம்ம சொல்கிறோம். இதில் வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி யாருமே ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும், தண்டனை அனுபவிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் இதுக்கும் அரசு பொறுப்பேற்காது. அதாவது இந்த கொலைக்கு அரசு பொறுப்பேற்கும்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, இது வந்து 2 குடும்பம் 2 சமூகம் சார்ந்த ஒரு காதல்னால கொலை பண்ணுது. இதில் வந்து அரச சார்ந்த கட்சி அரசியல் கட்சியில் இருக்க பிரமுகர் இதில் தொடர்பு கொண்டிருந்தாங்கன்னா நம்ம அரசை சொல்லலாம். அரசு பணி இருக்காங்களே சார், அரசு பணி. அதனால காவல்துறை இதுல வந்து பாரபட்சமே இல்லாம கைது செய்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும். இந்த டிலேனா 48 மணி நேரம் கூட ஆகல இல்ல. அதாவது அந்த பெற்றோர்கள் வந்து வேற ஒரு தலைமுறைவா இருக்காங்க, அவங்க வந்து ஒரு நார்மல் காவல்துறையில இல்லாம லைவ்ல இல்லைன்னா தலைமுறை தான் இருக்காங்க. பட் அவங்கள இன்ன நேரம் மறைமுகமா ஒரு போலீஸ் வச்சுட்டு கூட அவங்களை அரெஸ்ட் காட்டலாம். அவங்க காவல்துறை பணியில இருக்கும்போது எங்கேயும் ஓட முடியாது. காவல்துறை பணியிலேருந்து எங்கே ஓடுறது, அவங்க எங்கேயும் ஓட முடியாது. அவங்கள அரெஸ்ட் பண்ணி தான் போட்டோ தாமதமாக பாதிக்கப்பட்டவங்க கேட்டதுனால தான். ஆமாம், இதில் வந்து அதாவது தூண்டுதலின் பேரில் வழக்கு போட்டிருக்காங்க. அவங்க தாய் தன் மேலேயும் கண்டிப்பாக சேர்த்துருக்காங்க. இது ஒரு பெரிய, இது வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம், அந்த இறந்து போன தாய் குடும்பத்தினர், அந்த பையனோட குடும்பத்தினர் நான் விட மாட்டோம், எந்த அளவுக்கு நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு கொலை வந்து நெல்லையில் நடந்திருக்க கொலை வந்து கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா தீபக் ராஜா, இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி கொலைகள் வந்து நேற்று இரவு கூட ஒரு சிறுவன் நெல்லையில் வந்து கொலை செய்ய வந்து ஒருத்தரை வந்து காவல்துறை துப்பாக்கியால் சுட்டது நடக்குது. அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இது வந்து ஹானர் கில்லிங் திட்டமிட்டு பண்ண இரு சமூகத்தில் வந்து இப்போது இரு குடும்பத்தின் பிரச்சனை, இருவர் பிரச்சனை, இரு குடும்பத்தினரோட பிரச்சனை, இது சமூக பிரச்சனையாக இப்போ மாற்றுறதுக்கு முன்னாடி இவங்களை கரெக்ட் பண்ணி இவங்களை அரெஸ்ட் பண்ணி சிபிஐக்குன்றதோட அவசர வழக்காக உடனே ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்துடலாமே. இதில் பெண்ணுகிட்டையும் சுபாஷினியும் சொன்னீங்களா சார், அந்த பெண்ணுகிட்டையும் வந்து இப்போ காவல்துறை விசாரணை நடத்திப்பட்டு தான் இருக்குது. நேற்றுலேருந்து 2 நாளாக நடைபெற்று தான் இருக்குது அவங்களையும். ஓகே, இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நகர்வுகள் எதை நோக்கி போகுதுன்ட்டு. நேரம் ஒதுக்கி இந்த வழக்கை பற்றி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி. மிக்க நன்றி பிரதர். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. அதிசயா, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா.